ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. கொடைக்கானல்ல டீ பிரேக். மரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வெயில் ஹெவி அடிக்குது, உள்ள போயிடும். ஏன்னா வெயில் இருக்கு. இந்த பாருங்க, இந்த பையன் பாருங்க, டீ சாப்பிட சொன்னா லெமன் டீ குடிச்சிட்டு காஞ்சி வளர்க்க டேட்டிங்கா? பாருங்க, இந்த பொண்ணு கூட தான் வந்தோம் நாங்க. பாத்தீங்களா? ஒன்னும் இல்ல, பையன் இவருதான் குட்டி ஜாக்கி சான். ஜாக்கி சானா சின்சானா? அவரு இவ்வளவு பெரிய கொடைக்கானல் ஃபாரஸ்ட்ல இவங்க 2 பேரும் சிறை கைதிகள். அவர் வந்து என்னை இருந்தது அஜித். வாங்க போலாம், கிளம்பலாம். சரி, டீ பிரேக் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புவோம். டீ நல்லா இருக்கு. A few moments later. பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து இப்பதான் வந்தோம். அப்படியே வண்டி எல்லாம் பார்க்கிங்ல போட்டுட்டு நம்ம ரூம் கட்டுறதுக்கு தான் உள்ளான. இதான் நம்ம ரூமு. அப்படி கொடைக்கானல் வந்து 2 நாள் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறோம். ஏன்னா இது நாங்கள் எடுத்திருக்கோம். மேலே ஒரு ரூமு, மொத்தம் 4 ரூம் இருக்கு. ஃபுல்லாக நம்ம வண்டிங்களை பார்க்கிங்கில் போட்டாச்சு. இன்னும் லக்கேஜ் கூட எடுக்கல. நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், ட்ரோன் பார்க் விட போகிறோம். வியூ பார்க்குறீங்களா? எப்படி தெரியுதா? ரூம் எங்கடா எத்த நம்பாங்க? திருச்சி. நைட்டு வந்தோம். திருச்சியில் செம்ம மலை. ஒரு ரூம் எடுத்துகிட்டு திருச்சியிலே படுத்துட்டோம். காலையில் ஒரு 7 இல்லை 6 மணிக்கெலாம் ஏந்தோம். எல்லோரும் ஏந்து அப்படி இப்படி பேக்கெல்லாம் திருப்பி பேக் பண்ணி கொடைக்கானலுக்கு ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 கரெக்டாக 1 மணிக்கு திருச்சி கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். திருச்சியிலேருந்து கொடைக்கானல் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணோம்? 200 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இதான் ரூம்ல இருந்து வியூ. நைட் இங்கே தான் வந்து உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் அப்படியே நடந்து போலாம். நம்ம இவரை பறக்க விட போறோம். இந்த வவ்வால், குட்டி வவ்வாலை பறக்க விடப்ப இது பெரிய வவ்வால், குட்டி வவ்வாலை வித்துட்டோம். இந்த ட்ரோன் ஷாட்ல இதை ஆட் பண்ணுவேன் பாருங்க, ஓகேவா? அதுதான் குட்டி ஜாக்கி சான். தம்பி பழக்க ஆரம்பிச்சா. தெரியாது, நான் உங்களுக்கு டைரக்ட் வியூவா போடுறேன். டிஜேல அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லா போட்டால் நல்லா தெரியும். டைரக்டா இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுடுறேன் பாருங்க. என்னப்பா இன்னைக்கு எங்க ட்ரிப்பு? ஹாய் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ண போறோம். நம்ம ரூம் இதுதான், மேல இருக்கு. ட்ரெக்கிங்க்கும் நம்ம ரூமுக்கு பின்னாடி பேக் சைட்ல தான் ஃபுல்லா ஃபாரஸ்ட் இருக்கு இந்த பக்கம். நான் அப்படியே ட்ரெக்கிங் பண்றதுக்கு எல்லாம் காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ டே 2. கொடைக்கானல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எல்லாரும் பாருங்க. இது டே 2 வீடியோ. இந்த இயர்ல வந்திருக்கும் கொடைக்கானலுக்கு. போன வருஷம் வந்ததெல்லாம் கணக்கு வராது, இந்த வருஷம் கணக்கு. ஆனால் போன வருஷம் பார்த்த இடத்துக்கு எதுவுமே இந்த வாட்டி போக மாட்டேன். இந்த வாட்டி வந்து புதுசான இடங்களை கொடைக்கானலில் சர்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ட்ரெக்கிங்க்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிறோம். எல்லோரும் கூட வந்து ஃபாரஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ அப்படியே நம்ம உள்ளே போக ஆரம்பிப்போம். இந்த பசங்கள்லாம் மேலே இருந்து வந்துட்டுருக்காங்க. வந்தவொடனே கிளம்பி டேரெக்டாக போக வேண்டியது தான். வேறு ஏதோ சொன்ன நினச்சேனே. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா, ஓகேவா? சரி, ஓகே. இதுங்க கையில் ரொம்ப நேரமாக ஒரு சாக்கெட்டை வச்சு வாயில போகலான்னு பார்த்துன்னு கிடைக்க மாட்டேன். நம்ம அப்படியே போவோம் வாங்க. இதுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கெல்லாம் வீடு தான் இருக்கும்.
இந்த ரோடு வழியாக இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் ஃபாரஸ்ட் வந்துடும். அப்படியே அங்கேருந்து உள்ளே போகிறோம். போகிற வழியில் தேன், அதுக்கப்புறம் பலாப்பழம். இவரும் வராருங்க கூட, இவரும் வராரா, நான், நீ, அப்புறம் நீங்கள். அதை முன்னாடி போகிற அந்த அங்கே பாருங்க 3 ரோசஸ் மாதிரி 3 மேலில் 3 பேர் போகிறாரு பாருங்க அவனுங்க. அப்புறம் வாட்டர் மிலன் ஸ்டாரு அவர் அங்கே வெயிட் பண்ணுறாப்புல தர்பூசணி வச்சுங்க. ஒரு பிளாகே ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்சதோ போதும் ஆயிடுச்சு நைட்டு ஃபுல்லாக. வாட்டர் மிலன் ஸ்டார் வீடியோ இவன் ட்ரோன் ஷாட் வேறு நிறைய கொடுத்துட்டானுங்களா. வாட்டர் மிலன் ஸ்டார் பார்ட் 2 போட்டு பார்ட் 2 வாட்டர் மிலன் ஷாட் பாருங்க. என்ன பண்ணுறா அப்புறம் கர்ணன் பண்ணாரு தெரியுமா. கர்ணன் வேறையா வாட்டர் மிலன் ஸ்டார் கர்ணன் பண்ணார் தவிர கண்ணாடி கைத்து பண்றியா பண்ணு வாட்டர் மிலன் சார். என்னாலே பார்க்க முடியல, வா நீ வந்து போலாம். சத்தியமா அப்படி பண்ணாம நெட் இருக்கு. இல்ல நீ சொன்னது அவனுக்கு தெரியும் எனக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப ஆக்வர்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிருக்கிறான் வாட்டர் மிலன். அங்க பாத்தீங்கன்னா காட்டு மாடு நிக்குது. சாரி வீட்டு மாடு தான். இப்போ இந்த ஃபாரஸ்ட்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரஸ்ட்குள்ள இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் வழியில வச்சிருக்காங்க. இந்த மெயின் ரோடு அப்படியே உள்ள திரும்ப ஃபாரஸ்ட் ரோட்டை ட்ரெக்கிங் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறவங்க இருக்காங்க. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள சின்சான் பாய், சின்சான் நான் தான் பேட். நான் ரிவர்ஸ்ல போது திரும்பி நான் அடிக்கிறது அப்படியே நடக்கிறது. வணக்கம் மக்களே. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கு. நம்ம என்ன பண்றது. இருங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். செஸ் மவுண்ட் குத்தி இந்த நல்லா இருந்திருக்கும். மூச்சு வாங்குது, இதுக்கு மேலே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க நடக்கலாம். மலையில நிக்கிறியா? மரம் ரொம்ப செத்து போன மரம். வேணா போ. கஷ்டமாகுது. ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல்ல வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ள போறோம். நார்மலா போற இடத்துலாம் போக மாட்டோம். நார்மலா குறிப்பிட்ட இடத்துல ஒரு டூரிஸ்ட்லாம் வந்து இந்த பிளேஸ்லாம் வந்து சேஃப்டின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. நாங்கள் இதுக்கு தனியாக பர்மிஷன் வாங்கி போகிறோம். உள்ள ஃப்ரண்ட்ல ஒரு லோக்கல் கைடு ஒருத்தர் இருக்காரு. உருட்டுலாம் இல்லை, உண்மையாலே பர்மிஷன் வாங்கி தான் போகிறோம். அந்த இடத்துல ஒரு வியூ இருக்கு, அதை பார்க்க போகிறோம். ஜாக்கி, இந்த தமிழ்நாட்டுக்கு எதனா சொல்ல வரியா? அப்படியே நடந்து போவோம், அவ்வளோ தூரம் நடக்கணும். அழகான இடத்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் நடக்கணுமா. அது நடந்த பிறகு அந்த லொக்கேஷனை காமிக்கிறேன், பார்க்கலாம். ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தா இந்த இங்க பார்த்தா பாட்டு கொஞ்சம் பங்களா இருக்கு பாருங்க, அங்க பாருங்க. இங்க யாரும் குடுத்தவங்கலாம் இருந்திருக்காங்க. முதல்ல காட்டுவாசிகள் வாழ்ந்த இடமா இருக்குமோ, இல்ல நம்ம வந்துட்டு போகும்போது கல்லெடுத்து இருக்கிற இடமா இருக்குமோ. கேமராமேன் என்ன காட்டி ஒளிப்பதிவாளர் சந்திரன் உங்களை கேக்கு போ நான் ஐடியா எடுக்கிறேன்.
பாத்தீங்களா, நான் தான் போன வாட்டி வரும்போது லைட்டா அந்த பக்கம் தான் இருந்தது. அது லைட்டா பிடிக்க அந்த மரத்துல போட்டுக்கு வச்சுட்டு போயிட்டான். நம்ம வச்சுனா கொஞ்சம் போடுவீங்களா அது தங்குது. மக்களே, இது கொடைக்கானல் மலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் தெரியும். ஒரு நம்ம பசங்க பாருங்க நடக்க முடியாம வந்து வரானுங்க. மொத்தம் 6 பேர் 2 பேரா பிரிஞ்சிட்டோம். ட்ரோன் விடுறானுங்க பாருங்க. கவலைப்படுங்க, அந்த ட்ரோன் ஷாட் நம்ம கைக்கு வந்துடும். நம்ம மூச்சு வாங்குறேங்க. கிட்ட வந்துட்டோம். ஹை ஆட்டிடியூட். பின்னாடி அந்த பாதையை பாருங்க, நம்ம போக வேண்டிய பாதையை பாருங்க. அந்த இடத்துக்கு போறோம். அஞ்சு கிலோமீட்டர் உள்ள ட்ரெக்கிங் பண்ணி வந்திருக்கோம். 5 கிலோமீட்டர் இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே வந்திருக்கோம். இதுக்கு வரைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு காட்சி கிடைக்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்படியே திரும்பி பாருங்க. வியூ. ஆனால் இதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. கூட ஒரு லோக்கலில் இருக்கணும், ஏன்னா வழி மாறி போயிடக்கூடாதுன்ட்டு. தெரியுதா? நல்லா இருக்கா? கோப்ரோ வியூ ஆட் பண்ணுவேன் பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 4000 அடி கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் பள்ளம். தப்பித்தாவை விட அந்த பக்கம் போயிடக்கூடாது, இதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிடணும். மேகத்தோட ஹைட்டில் இருக்கும். இப்போ இதெல்லாம் யாருக்குடா கிடைக்கும்? எனக்கு தான் கிடைக்கும். எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணணும். ரூம்குள்ளேயே உட்காந்து ரவுண்ட் அடிக்கக்கூடாது. இதாக உட்காந்து டைலாக் பேசினதுலாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு உட்காந்து கடைசி வரைக்கும் அது தேவையில்லாத வேலையாகவே போயிடும். சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல குளிர் இல்லை, இப்போ வெயில் அடிக்குது, ஒரு மாதிரி வேவுது. அது ஏன் அந்த வேவுதுன்னா, மேகத்துக்கு மேலே இருக்கலாம் வெயில் நம்ம மேலே டைரெக்டாக அடிக்குது. தெரியுதுங்களா? சுற்றி ஃபால்ட் தெரியுதா? நம்ம கரெக்டாக வேவுது, சடனாக அடிக்கிறதுனால வெயில். கொஞ்ச நேரம் உட்காந்துனா சும்மா குழு 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 குழுன்னு இருக்கும்ல. அதுக்கு தான் 600 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்ததே. ட்ரோன் பாய் எனி டைம் ட்ரோன் டேக் ஆஃப் தான். சரி, கொஞ்ச நேரம் உட்காருவோம். நம்பால் அங்கே கூப்பிட்றாப்புல, இங்கே வாங்கிட்டு அங்கே போய் உட்காருவோம். சிக்னல் இருக்கு ப்ரோ. இங்க என்ன இந்த இடத்து வாங்கி போட்டு டென்ட் ஆகிறியா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல எப்படி வாங்குவீங்க? போயிதுல
ரோல்ல காலி பண்ணத விட ஐயா ஆர்சி காலி பண்ணா. ஆர்சி போடல முதல்ல சார்ஜ். எப்படி இருக்கு இந்த மலை? நான் உங்களுக்கு தனியா போடுறேன். கொடைக்கானல்ல இருந்து பார்த்தா தெரியும். ஓகேவா? இந்த பசங்களாம் இருக்காங்க தெரியுமா? அவன் வந்து இப்போ இந்த சமாதியில் அவனுக்கு இடம் வேணும் நடமுச்சுனுக்குறான். மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. வேற என்ன டைலாக் சொல்லுங்கடா? அதையும் தாண்டி கொடைக்கானல் புனிதமானது. பாட்டு பாடும் உண்டான காயம் தோறும் பரடி. இது அடுத்த குணாக்கே வாங்கிடுவான்டா குதிரா. நீ வேற போட்டு விட்டு இந்த இடம் எங்க இருந்து தர போறானுங்க? பஞ்சு பஞ்சா ஆனா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துக்கு அண்ணா ஆல்ரெடி இல்ல ஆல்ரெடி இங்க அலோடு இருந்ததுல நார்மலா டூரிஸ்டுக்கு. அப்படியா? ஆல்ரெடி இந்த இடத்துல சூசைட் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ நீ அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ப்ரோ சரி எங்களுக்கு பயமாகுது. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வச்சுக்கிறான் ஃபாலோவர்ஸ்ல. இந்த பாத்தீங்கன்னா இந்த பையன் ஃபாலோவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 300 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட வந்து 3 ஸ்பான்சர் வச்சிருக்கான். ஆமா, போன வாட்டி வந்து ஃபேஸ் வாஷ் 4 கொடுத்துக்கிறாங்க, 3 அவனே மூஞ்சி கழுவிதான். ஐயா 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 கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க, இது ரொம்ப சர்வலா இருக்கு, பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும், அப்படியே வச்சுன்னு போவோம் கீழே வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். உஷாரு. உருண்டு பண்றா, உருண்டு யாருன்னு நீ காட்டுறா? உருண்டு யாருன்னு காட்ட முடியாது, போட்டுருவாங்க வாழைய வரைக்கும். வைட் ஆங்கிள் என்ன பண்ற? பேக்ல இருக்குங்க. வைட் ஆங்கிள் ஆமா, பேக்ல இருக்குமா? ஆமா, நான் அங்க இருக்கேன். பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கா, அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு. கூப்பாரு, வீட்டுக்கு வேற ஒரே பையன். இல்ல ஒரு தங்கச்சி இருக்கு. இல்ல பையன் ஒரே பையன் தானே. அண்ணாங்களாடா? அண்ணா இல்லையா? அப்ப இந்த உஷாரா இருந்துக்கோ. யாரா அத்து போட வச்சிருக்கா கால் பார்த்தா நீ தானே. ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்ற மாதிரி வேற நீ வரும்போது ஜெய் ஆஞ்சநேயா எல்லாரும் வராங்க. இதான் எல்லாம் சொல்லலாம். ஆமா சாமி நான் பூஜை போட போறேன். எல்லைகள் என்னன்னு எல்லைக்கல்னா இதுக்கப்புறம் கீழே ஒரு கல் இருக்கு, போய் பாத்துக்கலாம். இப்போ இது மேல வந்து அப்ப ஃபாரஸ்ட் உனக்கு வந்து புலி வந்து பால் கறந்து கொடுப்பாங்க, குடிக்கலான்னு நினைச்சா நீ? அப்ப இதுக்கப்புறம் பிரைவேட் லேண்ட் இருக்குல்ல, கீழே ஃபுல்லா பிரைவேட். வாங்கி போட போறியா? சரிங்க, நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா? பாருங்க, கேப் போட்ட கரடி மரத்தை கீறி கொண்டிருக்கிறது. இது அது ஏன் கீறுதுன்னா அந்த நகத்தை ஷார்ப் பண்ணிக்கோங்க. கரடி அதாவது பக்கத்துல வந்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப மூர்க்கத்தனமான கரடியா இருக்கும் போல இருக்கு. கீறிட்டு இருக்கு. நம்ம கிட்ட போக தேவையில்ல, ஏன்னா கிட்ட போனா மேல பாஞ்சிரும். அந்த கரடியோட ஓனர் இவர்தான். அந்த கரடி வந்து காட்டெருமை, அது காட்டு கரடி. அது காட்டு கரடியா? அது எவனுக்குலாம் இல்ல. பாத்தீங்களா கரடி வேலை செய்யும், பாத்தீங்களா கல்லெல்லாம் தூக்கி விட்டு அடிக்குது. பைத்தியம் முடிச்ச கரடி அது. ஏதோ இப்ப பாருங்க கரடி ஏதோ பர்ஃபார்மன்ஸ் தமிழ்லாம் பேசுது அந்த கரடி. ஐயோ நம்மளுக்கு நோக்கி வருது, ஓடிடலாம் வாங்க. ஐயோ ஓடியாரு. 10 நிமிடம் ஷார்ட் அழகா இருக்கும். இங்க வந்து எல்லாரும் அவங்க பேர்ல எழுதிட்டு போறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் கீறி மரத்தை வந்து மிஸ்ட் அப்படியே உள்ள வருதா. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரா இங்க இருந்தோம். இப்ப அப்படியே இறங்கி கீழே போக ஆரம்பிக்க போறோம். ஏன்னா டைம் ரூமுக்கு போயிட்டு வேற லொகேஷன் போலாம். ஃபாரஸ்ட்குள்ள
கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி வந்திருக்கும். 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது ட்ரக்கிங்கு. இப்போ திருப்பி ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா 10 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் போக வேண்டிய வழியே பார்க்குறீங்களா? அப்படியே சூடு. ஒரே படிமூட்டமாக இருக்கு. ஆனால் இது மேகங்க. நான் என்ன இதில் என்ன ஒரு மனுஷனா இது குளிர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஜில்னஸ் இருக்கு. ஓவரா குளிர்ல வெயில் அதே மாதிரி லைட்டா வேவுது. கொஞ்சம் காட்டா வெயில் காட்டு. அந்த வீடியோல ஷார்ட்ஸ்ல வாட்டர்மெலன் ஸ்டாரை டாக் பண்ணி போடு. வாட்டர்மெலன் ஸ்டாரை டாக் பண்ணி போடணுமா? என்னோட ரசிகர்கள் ஊக்குலாம் இருக்கான்னு சொல்லுவான். டாக் பண்றோம். அதான் செம்மையாக இந்த லொக்கேஷன் பார்க்குறது வியூலாம். இந்த மேகம் அப்படியே ஃபுல்லாக இன்னும் நிறைய இருக்குது. போவோம். இப்போ ஒரு லொக்கேஷன் பார்த்துருக்கோமா, இப்போ அடுத்த லொக்கேஷன் போவோம். இதெல்லாம் ஹிடன் பிளேசஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஹிடன் பிளேசஸ்னால் கொடைக்கானல் தான். கொடைக்கானல் கொஞ்சம் பார்க்குற கஷ்டமான இடங்கள் இதெல்லாம். இந்த பக்கம் இறங்கி போகலாம், ஆனால் ரொம்ப சர்வலாக இருக்குது. விட்டோன்னா நேராக கீழே தான் போய் இறங்கிடுவோம். அதனால் சேஃப்டியாக ஒரு வழி மாதிரி போகுது, அந்த வழியிலேயே போய். ஆனால் ஃபாரஸ்ட்டில் நம்ம இங்கே இருக்கிறவங்க வச்சு லோக்கல் ஆளை கூட்டின்னு வந்தால் அலோட் இருக்குன்றாங்க. அவங்க வந்து இப்போ அவருக்கு காசு கொடுப்போம். கூட்டின்னு வந்தால அவருக்கு அமௌண்ட்டு கொடுத்தா அவர் போய் பாஸ் வாங்கி வந்து எங்களை கூட்டின்னு வந்து மேலே காமிச்சார். சிக்கா அப்படியே இறங்கி போக வேண்டியது தான். நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். இதெல்லாம் அப்புறம் எப்போ என்ஜாய் பண்ணுறது. சரி இறங்கி போயிட்டு காமிச்சேன். இந்த இடத்த நான் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு முன்னாடியே வந்து மேப் பண்ணிடுறேன். இதுதான் கொடைக்கானல் மலையிலேருந்து பார்த்தா இந்த டீப் ஃபாரஸ்ட் தெரியும். ஒரு மாதிரி மலை இருக்கும், மலை உச்சியில் சுற்றி மரமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். இப்போ அப்படியே பொறுமையாக இறங்கி அப்படி போயிடுவோம். இங்கே ஏறுறது கூட கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். நாங்கள் இறங்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. அதனால் ஒரு அடியும் பார்த்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. கிளைமேட்லாம் வேறு லெவலுங்க கொடைக்கானல். எல்லோரும் கிளம்பிவாங்க சம்மர் லீவுக்கு. கொடைக்கானலில் போடாத பூஜையில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்கிறது ரொம்ப ரேர், கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்குறது. இந்த இடத்த எல்லாம் பிளாகில் பார்த்துருங்க. இருந்தாலும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் லீகலாக வந்து ப்ராசஸாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை லெட்ரு கொடுத்து ஒரு கைடு அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்த போய் பார்க்குற மாதிரி இருக்கும். வியூ வேறு லெவலில் இருந்தது. ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பூம்பாறை வில்லேஜ் போய் விசிட் போடுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் என்ன அடுத்ததுன்னு நம்ம முன்னாடி சொன்னால் பூம்பாறைனா போனாடி போய் பார்த்துருக்கோம். இந்த வாட்டி பூம்பாறை வில்லேஜ் சுற்றி பைக்கில் அங்கங்கே நிறுத்தி பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதே மாதிரி பழனி வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு இருக்கும். ஏன்னா பூம்பாறை போகிற ரூட் தான் பழனி வியூ பாயிண்ட் கரெக்டாக. அப்படியே அங்கே அதை பார்ப்போம். அங்கேருந்து பழனிக்கு ஒரு ட்ரோன் விடுவோம். நம்ம ட்ரோனில் வந்து சார்ஜ் கம்மியாயிடுச்சு, அது ஒன்றும் இல்லை. மண்ணம் தான் சார்ஜ் போச்சு. கேம் ஜாய்ஸ்டிக்கோட பேட்டரி சார்ஜ் போடாமல் வந்துட்டாப்ல தம்பி டிஜே. அதுக்கப்புறம் சரி ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு 4-5 ஷார்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அது மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நல்ல ஷார்ட்ஸ்லாம் போய் ரூமில் சார்ஜ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கிஃப்ட்டு அடுத்தது. இன்னைக்கு அதிகபட்சம் ஒரு 3 இடத்த கவர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அப்போ ஆனால் 3 இடமும் கொஞ்சம் போகாத மாதிரி இடங்களா ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் வந்து பார்க்காத மாதிரி ஒரு இடங்களா ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, வாங்க ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் ஆரம்பிக்கிறேன்.